Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசிக்கத்தக்கதாய் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஒரு சின்ன சாட்சியோட கூட நான் இந்த வேத தியானத்தை நான் ஆரம்பிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் வேதத்தை எப்படி தியானிக்கிறதுன்னு தெரில. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேதத்தை எப்படி தியானிக்கிறதுன்னு தெரில. அநேக வருடங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் படிப்பேன், வெளிப்படுத்தின விசேஷங்கள் படிப்பேன். ஸோ எப்படி தியானிக்கணும் அந்த முறையெல்லாம் தெரியல. ஸோ அநேக வருடங்கள் கழித்து ஆண்டவர் அந்த வார்த்தைகளை எப்படி தியானிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களெல்லாம் கொடுத்துருக்காங்களே எப்படி தியானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்தினால அவருடைய தயவுனால ஒரு சேனல் ஆரம்பித்து, காட்ஸ் வேர்ட் அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பித்து 1 நிமிஷம் வீடியோ நான் போடுறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேவனுடைய செய்தியை போடுறேன். நீங்கள் முடிஞ்சால் அதை பாருங்கள். அது மிகவும் ஆவிக்குரிய வகையில் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக காணப்படும். இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி டீச் பண்ணினாங்க அப்படின்னா, ஓமைகளாக டீச் பண்ணாங்க. ஓமைகள் அப்படின்னா என்னென்னா, உண்மையான ஒரு கருத்தை ஒரு உண்மையான ஒரு சூழ்நிலையோடு அதை லிங்க் பண்ணி அவங்க சொல்லும் பொழுது அந்த காரியங்கள் மிக எளிதாக சென்றடையுமா. அதனால் என்னுடைய இது கூட பாணி கூட அப்படி தான் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் நான் கூட ஃபாலோ பண்ணுறேன். ஒரு கதையாக தான் என்னால் பார்த்திங்கன்னா மெசேஜ் கொடுக்க முடியும். நான் ஒரு கதையோடு கூட ஆரம்பிக்கிறேனே. என்னுடைய சிறு வயதில் பார்த்திங்கன்னா எங்களுடைய வீட்டில் மாடு இருந்ததுங்க. 8th படிக்கிறவர்களும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சனி ஞாயிறுகளில் மாடு மேய்க்கிறது என்னோடய வேலை. சனி ஞாயிறுகளில் மாடு மேய்க்கிறது வேலை. இந்த மாடு மேய்க்கிறதுனா பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வேலை கிடையாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த மாடு என்ன பண்ணுன்னா, ஸ்லைட்ஸ் ஆக்சுவலி ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. அது பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் மிக எளிதாக பிரயோஜனப்பட்டு. இந்த மாடு மேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாடு பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு இடத்துல நிற்காது. அதுவும் மழை நாட்களில் நல்ல புல் பார்த்திங்கன்னா கால் உயரத்துக்கு இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த மாடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்திங்கன்னா இந்த மாடு ஒரு இடத்துல நிற்காது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படி பார்த்திங்கன்னா அப்போ எங்கள் வயலுக்கு பக்கத்தில் ஒரு தாத்தா இருந்தார். அவர் மாடு மேய்ப்பார். அவர் என்ன பண்ணுவார், ஜாலியாக இருப்பார். ஒரு மாட்டை கட்டி போட்டு ஜாலியாக இருப்பார், மாடு மேய்ச்சிட்டு போவார். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், அன்றைக்கி சாயந்தரம் போய் கேட்டேன், சனிக்கிழமை சாயந்தரம் கேட்டேன், தாத்தா என்னை மாடு இழுத்துட்டு போகுது, மாடு மேய்க்க முடியல, இங்கே போகுது அங்கே கொஞ்சம் மேய்து இங்கே கொஞ்சம் மேய்து அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், ஒன்றுமே கிடையாது, நீ அடுத்த நாள் ஒரு கொம்பு எடுத்துட்டு வா, நல்ல ஒரு கயிறு, நல்ல பெரிய கயிறை எடுத்துட்டு வா, நான் எப்படின்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்த நாள் சண்டே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் கொம்பு கொண்டாந்தேன், கயிறு கொண்டாந்தேன். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கொம்பை தரையில் அடித்து அந்த கொம்பில் கயிற்றை கட்டி மாட்டை கட்டி விட்டுட்டாங்க. சரி வா, நீங்கள் நிற்க வேணாம், நீ வா, நம்ம வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கழித்து வரப்போ பார்த்தா அந்த மாடு பார்த்திங்கன்னா ரவுண்டாக அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக மேய்ஞ்சிருந்ததுங்க. எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ ஆண்டவர் என்கிட்ட இப்படி தான் பேசினாங்க, நீ எப்போ பார்த்தாலும் வேதத்தை இப்படி தான் தியானிக்கிற, ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வர பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் படிக்கிற, அங்கே கொஞ்சம் படிக்கிற, அங்கே கொஞ்சம் படிக்கிற, அங்கே கொஞ்சம் படிக்கிற. இந்த மாடு எப்படி நுனிப்புள்ள மேயுமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ எல்லா இடங்களிலும் மேய்ஞ்சிக்கிட்டே போகிற. இந்த நுனிப்புல் பார்த்தீங்கன்னா நல்லா சுவையாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேதத்தில் காணப்படுகிற ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை காணப்படுகிற எல்லா விஷயங்களுமே நல்லது தான். ஆனால் நீ அந்த நுனிப்புல்லை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது. அந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நுனிப்புல் பார்த்தீங்கன்னா முழு ஆகாரமாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆண்டவரே என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னேன். நீ என்ன பண்ண, மாட்டை ஒரு இடத்துல கட்டி அந்த இடத்துல மட்டும் மாடை மேய விட்ட. மாடு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் எல்லாத்தையும் மேய்ஞ்சது இல்லை. அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேதத்தை தியானிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டவரே, நான் எப்படி தியானிக்கிறது
அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, உன்னால் ஒரு அதிகாரம் படிக்க முடியுமா அப்படின்னாங்க. சரிங்க ஆண்டவரே. ஒரு நாள் ஒரு அதிகாரம் படித்தாச்சு. அடுத்த நாள் அந்த அதிகாரம் படிக்கிறப்ப அடுத்த அதிகாரங்கள் படிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆண்டவரே, என்னால் ஒரு அதிகாரம் என்னால் படிக்கவே முடியல அப்படின்னு சொன்னப்ப அவங்க சொன்னாங்க, உன்னால் ஒரு 10 வசனம் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்க ஆண்டவரே, 10 வசனம் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே 10 வசனம் தியானித்தேன். அடுத்த வசனங்கள் படிக்கிறப்ப அந்த 10 வசனங்கள் என்னால் படிக்க முடியல, புரியல. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, உன்னால் ஒரு வசனம் படிக்க முடியுமா, ஒரு நாளைக்கு உன்னால் ஒரு வசனம் தியானிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்க ஆண்டவர் அப்படின்னு. சில நாட்களில் அந்த ஒரு வசனம் கூட தியானிக்க முடியல. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, உன்னால் ஒரு வார்த்தை தியானிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குற காரியம் இதுதான். மகனே மகளே, உன்னால் ஒரு வசனமாவது அல்லது ஒரு வார்த்தையாவது அல்லது 10 வசனமாவது ஒரு அதிகாரமாவது நீ எதை படித்தாலும் அதை புரிஞ்சு நீ தியானி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. ஹல்லேலூயா. செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்லலாம். இப்போ இந்த தலைப்புடைய செய்தி போகிறதுக்கு முன்னாடி ஆண்களுடைய நிலைமையை சொல்கிறேனே. இப்போ என்னுடைய வீடு இருக்குன்னு வச்சுங்களேன். என்னுடைய வீட்டு பக்கத்தில் என்னை எப்படி வந்து கால் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பையன் பேர் ஜோயல், பொண்ணு பேர் வந்து ஜெமிரா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜோயல் அப்பா, ஜெமிரா அப்பா அப்படின்னு தான் வந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து கிராமப்புறங்கன்னா அவங்க பேர்லாம் தெரியும். சிட்டியில் இப்போ சென்னையில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் போயிடுவோம், பக்கத்தில் இருக்க அவங்க லேடிஸு அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி ஃபீல் வந்து அநேக சகோதரர்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேரக்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியேப்பட்ட ஒரு கேரக்டர் தான். இவங்க மனைவி பேர் வந்து பார்த்திங்கன்னா உடனே சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் சொல்லிவிடுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கணவன் பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு மிக பிரபலமான ஒரு அந்த மனைவி பேர். ஆக்சுவலி இந்த தலைப்பு வந்து நான் சொல்ல போகிறது கிடையாது, சகோதரர்களும் சகோதரிகள் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நான் வந்து குழு கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா என்ன குழு அப்படின்னா, நல்லா கேட்டுக்கிட்டு பதில் சொல்லுங்கள். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி. இப்போ சகோதரர்கிட்ட சொல்கிறேன், மனைவி பேரை நீங்கள் சொல்ல போகிறீங்க. திருமணமாகி ஒரு தோராயமாக ஒரு 20லேருந்து 22 வருடங்கள், அவங்களுக்கு குழந்தையே இல்லை. யாரும் சொல்ல வேணாம், நான் ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் சத்தம் யார் அதிகமாக இருந்தோ அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? திருமணமாகி 20-22 வருடங்கள் கழித்து குழந்தையே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரிடத்துல விசுவாசமாக ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபத்தினால அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த மனைவியா சகோதரர்கள், இந்த மனைவியோட கணவன் பேர் என்னங்க? அவங்க தாங்க வின்னு, சகோதரிகள் தான் வின்னு. ஆக்சுவலி சகோதரிகள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இந்த எல்கானாவை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். எல்கானாவை குறித்து தியானிக்கலாம். எல்கானாவை குறித்து எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனம். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலுகுவின் மகனான எரோகாமின் புத்திரன். பாருங்களேன், இந்த வசனம் பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல, நமக்கே வந்து ஒன்றுமே புரியல. எல்கானான் இருக்குது, எப்ராஹிம்னான் இருக்குது, சூப்புக்குன்னு இருக்குது, தோகுவின் இருக்குது. இதெல்லாம் சில நாட்களில் வந்து புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் தியானிக்கிறப்ப ஒரு அவங்களுக்குள்ளார ஒரு சந்தேகம் கூட வரலாம். இது எப்படி, யார் எழுதுனா, எந்த மாதிரி, எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது. யார் எங்கே கேட்டாலும் வந்து நம்ம வந்து கூச்சப்படாமல் இந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லிடணும். யாருமே மனுஷங்களால் எழுதப்படலைங்க, இது எல்லாமே தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால உண்டாகவில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர்கள் பேசினார்கள், எழுதினார்கள் என்று நாம் தியானிக்க வேண்டும். இப்போ இந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை நாம் தியானிக்கணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி சில பேசிக்கான விஷயத்தை நம்ம வேதாகமத்திலேருந்து
பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளால் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த செய்தி எனக்கு முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். இந்த செய்தி புதிதாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, புதிதாக செய்தியை வாசிப்பவர்களுக்கு, வேதத்தை வாசிப்பவர்களுக்கான ஒரு செய்தி. ஏன்னா நம்ம அப்படியாக இந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது, இதை தெரிந்து கொண்டு தியானிக்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக காணப்படும். வேதத்தை வந்து மிக எளிதாக அவங்க கற்றுக்குவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் யார் இந்த எல்கானா அப்படின்னு சொல்லி நம்ம எல்கானா குறித்து தான் தியானிக்க போகிறோம். இந்த யார் இந்த எல்கானா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வேத பகுதிகளை நாம் தியானிக்கும் பொழுது இந்த எல்கானாவை குறித்து நாம் காண முடியும். இப்போது இந்த யாக்கோபு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, யாக்கோபுக்கு 12 மகன்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பாருங்களேன், ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசாக்கார், செப்லோன், யோசேப்பு, பெஞ்சமின். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபினுடைய பிள்ளைகள். இவங்க எல்லாமே யாக்கோபினுடைய பிள்ளைங்கள். இவங்க எல்லாருமே வந்து 12 கோத்திரங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் 12 கோத்திரங்கள் அல்ல, இவர்கள் யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள். யார் இந்த 12 கோத்திரங்கள் அப்படின்னா, ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, மூன்றாவதாக காணப்படுகிற அந்த லேவி கோத்திரத்தை, அடுத்த ஸ்லைட் போங்களேன், லேவி கோத்திரத்தை அவங்க ஆண்டவர் என்ன பண்ணாங்க, தேவனை வந்து தனக்காக பிரித்தெடுத்து வைத்துக்கிறாங்க. தேவன் வந்து தனக்காக பிரித்தெடுத்து வைத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னே உள்ள யோசேப்பு இருக்கார் இல்லைங்களா, முன்னாடி ஸ்லைட் போங்க. யோசேப்பு இருக்காங்க இல்லைங்களா, அப்போ வந்து ஆதியாகமம் 48வது அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. அவர் வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன், சிமியர் என்பவர்களை போல எப்ராயும் மனேசாயும் என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு கிட்ட யாக்கோபு அங்கே சொல்லுகிறார். எப்படி வந்து ரூபன், சிமியோன் வந்து என்னுடைய பிள்ளைகளோ, அதே போல உன்னுடைய மகனாயும் மனசேவும் எப்ராயும் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லேவி கோத்திரம் தேவனுக்காக அங்கே தனியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. அப்போ அந்த 12 மகன்கள்லேருந்து அந்த லேவி கோத்திரம் தனியாக வருகிறது. இப்போ யோசேப்புக்கு பதிலாக அவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் அந்த கோத்திரத்தில் சேர்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, 2 பேர் இங்கே வெளியே போகிறாங்க, 2 பேர் உள்ளே வராங்க. அப்போ வந்து இது எப்படி வந்து இந்த கோத்திரங்கள் பிரித்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் நிலங்கள் வழங்கப்பட்டதோ, அதாவது வந்து கானான் தேசத்தில் யார் யாருக்கெல்லாம் நிலங்கள் வழங்கப்பட்டதோ அவர்களுக்கு தான் வந்து கோத்திரங்களாக கணக்கெடுக்கப்பட்டது. அந்த 12 கோத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூபன், சிமியோன், யூதா, தான், நப்தலி, காத், ஆசே. இது இல்லை பிரதர், அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அடுத்த ஸ்லைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்ராயும் மனசையும் வந்து ஆட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ முதல் ஸ்லைட் போயிடுங்க. இப்போ 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் இந்த எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பும் எனப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராயிமாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலூகுவின் மகனான எரோஹோமின் புத்திரன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தாலுமே புரியாது. அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் மறுபடியும் இன்னும் சில விஷயங்கள் தியானிக்கும் பொழுது வேதம் மிக எளிதாக புலப்படும். நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்ததிகள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நாளாகமம் புத்தகம், எண்ணாகமம் புத்தகம், யாத்ரகாமம், உபாகமம், இந்த புத்தகங்களை நாம் தியானிக்கிறப்ப நம்முடைய சந்ததிகளை குறித்து தியானிக்க முடியும். நீங்கள் 1 நாளாகமம் 6வது அதிகாரம் 33 முதல் 38 வரை நாம் தியானிக்கும் பொழுது இவருடைய சந்ததி, அந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சந்ததி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், இவன் யோவேலின் குமாரன், இவன் சாமுவேலின் குமாரன். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ இங்க கோகாத்தின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா சந்ததி தலைகீழாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது வந்து ஏமான் என்பவன் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இவன் வந்து சாமுவேலோட வந்து பாத்தீங்கன்னா பேரன். நீங்க சொல்லுங்க. இவன் எல்கானாவின் குமாரன், இவன் எராகாமின் குமாரன், இவன் எலியேலின் குமாரன், இவன் தேவாகின் குமாரன், இவன் சூப்பின் குமாரன், இவன் இல்கானாவின் குமாரன், இவன் மகாத்தானின் குமாரன், இவன் அமசாயின் குமாரன், இவன் எல்கானாவின் குமாரன், இவன் யோவேலின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன்,
இவன் செப்பனியாவின் குமாரன், இவன் தாகாகின் குமாரன், இவன் ஆசீரின் குமாரன், இவன் எபியாசீப்பின் குமாரன், இவன் கோராகின் குமாரன், இவன் இத்சாரின் குமாரன், இவன் கோகாத்தின் குமாரன், இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்கானால இருந்து லேவியின் குமாரன், இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 தலைமுறைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 16 தலைமுறைகள் சொல்லப்பட்டிருக்குது லேவியிலேருந்து எல்கானா வரையில. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதத்தில் ரொம்ப இடங்களில் முக்கியமான ஒரு 4 பேர் வந்து சொல்லப்பட்டிருக்கும். அது என்னென்ன பேர்னா, லேவியை பற்றி சொல்லப்பட்டிருப்பாங்க, கோகாத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க, கோராகை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேலை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவங்க எங்கெங்கெல்லாம் வராங்களோ இவங்க வந்தாங்கன்னாவே நீங்கள் எல்லாம் லேவி கோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இவங்க வந்தாவே நம்ம வந்து லேவி கோத்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது 1 சாமுவேல் 1ஆவது அதிகாரத்தில் நம்ம எளிதாக நம்மளால் போக முடியும். சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான ஏரோகுமின் புத்திரன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? லேவி கோத்திரம். இப்போ லேவி கோத்திரம்னு சொல்லி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ முதல் வசனத்தில் அவன் எல்கானா யார் அப்படின்னா அவன் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஆனால் அந்த முதல் வசனத்தில் எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட ராமதாயும் ஊரனாகிய ஒரு மனுஷன் இருந்தான், அவனுக்கு எல்கானா என்று பேர். ஆனால் அவன் எப்ராஹிம் ஆகிய அப்படின்னு சொல்லி வருது. அவன் எப்ராஹிம் ஆகிய அப்படின்னா எப்ராஹிம்னு சொல்லிட்டு ஒரு கோத்திரம் இருக்கு. அப்போ அவன் வந்து எப்ராஹிம் கோத்திரனா அப்படின்னு கூட சில பேருக்கு வந்து டவுட் வரலாம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த லேவி கோத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துக்கு போனோடனே அவங்களுக்குன்னு சில பட்டணங்கள் கொடுக்கப்பட்டன. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அவர்களுக்கு என்று பட்டணங்கள் எதுவும் வந்து கொடுக்கல. அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழ்கிறதுக்கு அந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்காக பட்டணங்கள் தேவனால் அங்கே மோசேக்கு சொல்லப்பட்டது. அந்த பட்டணங்களை வந்து யோசுவா வந்து அந்த கானான் தேசத்துக்கு பிறகு சுதந்திரமாக அங்கே பங்கிட்டு கொடுக்குறாங்க. அந்த மொத்த பட்டணங்கள் எத்தனை பட்டணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 42 பட்டணங்கள், 6 பட்டணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கல பட்டணங்கள், மொத்தம் 48 பட்டணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் யோசுவா 21ஆவது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து பங்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 4வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, கோகாத்தியரின் வம்சங்களுக்கு சீட்டு விழுந்தது. கோகாத்தியர்னா யாருங்க? லேவி. ஓகேங்களா? ஏன்னா கோகாத்தியர்னா கோகாத்தியர், கோராகு, இவங்க லேவி, இவங்க சாமுவேல், எல்கானா, இவங்கெல்லாம் வந்து லேவி கோத்திரம். இப்போ யோசுவா 21ஆவது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. அந்த சீட்டின்படி லேவேரின் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரருக்கு யூதா கோத்திரத்திலும் சிமியோன் கோத்திரத்திலும் பென்யமீன் கோத்திரத்திலும் கிடைத்த பட்டணங்கள் 13. கோத்திரத்தின் மற்ற புத்திரருக்கு எப்ராஹிம் தேசத்தின் வம்சங்களுக்குள்ளும் தான் கோத்திரத்திலும் மனாசேயின் பாதி கோத்திரத்திலும் சீட்டினால் கிடைத்த பட்டணங்கள் 10. ஓகே. இப்போ 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா கோகாத்தின் மற்ற புத்திரருக்கு எப்ராஹிம் கோத்திரத்தின் வம்சங்களுக்குள்ளும். அப்போ எப்ராஹிம் வம்சத்துக்குள்ளார அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் இடம் கிடைச்சது. அப்போ நான் இப்போ இந்தியாவில் இருக்கேன் அப்படின்னா முதல்ல இந்தியாவில் வசிக்கிற, அது தமிழனோ மற்ற யாராக இருந்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு இந்தியாவில் வசிக்கிற அப்படிப்பாங்க. அப்போ இங்கே எப்ராஹிமில் மலைதேசத்தில் வசிக்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கோத்திரம் கிடையாது, அந்த இடங்களில் வசித்தாலும் அவன் எப்ராஹிம்னர். அதை தான் அங்கே முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எப்ராஹிம் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகியின் குமாரனாகிய அப்படின்னு அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்ராஹிம்ங்கிறத அந்த மலை தேசத்தில் அந்த அடைக்கல அந்த பட்டணங்களில் வசித்த ஒரு மகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் முதல் வசனம் படிச்சீங்கன்னா ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். முதல் வசனம் படிங்க. எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் வந்து எல்கானா. அவன் எப்ராஹிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். பாருங்களேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது அவன் லேவி வம்சத்தான். இவங்க தலைமுறைகளை குறித்து நமக்கு தெரியுது. இப்ராஹிம் மலை தேசத்திலிருந்து காணப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி தெரியுது. ஆனாலும் ஆண்டவரை எனக்கு இன்னும் அந்த வசனம் புரியல, நான் படிச்சிட்டேன் ஆனாலும் எனக்கு இந்த வசனம் புரியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மறுபடியும் கேட்டேன். என்னப்பா புரியல உனக்கு அப்படின்னாங்க. இல்லை ஆண்டவரே, நீங்கள் எல்லா இடங்களையும் நீங்கள் வந்து
வேத வசனம் சொல்கிறப்ப வந்து ஒரு தலைமுறைகள் சொல்லியிருப்பீங்க, 2 தலைமுறைகள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்குறப்ப இத்தனை தலைமுறைகள் சொல்லியிருக்கீங்களே, ஏன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப ஆண்டவர் இன்னும் சில விஷயங்களை காமிச்சாங்க. நீங்கள் லேவி கோத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லேவி கோத்திரம் 2 வகையாக காணப்படும். லேவி கோத்திரம் 2 வகையாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களாக பிரிச்சிருப்பாங்க. ஆரோன் குடும்பத்திலேருந்து அவர்களை வந்து ஆசாரியர்களாக பிரித்தெடுத்திருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரிய ஊழியம் செய்ததுக்கு உதவியாக்க, தேவனுடைய ஊழியங்கள் செய்வதற்கு, அந்த பலிபீடங்களை சுத்தம் செய்வதற்கு, மற்ற அந்த உடன்படிக்கை பெட்டியெல்லாம் சுமந்து செல்வதற்கு அவர்கள் லேவியர்கள் அவங்க பயன்படுத்தப்பட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேவியத்திலே 2 ஊழியம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரியர் ஊழியம், 2வது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உதவியாக காணப்படுவது. நீங்கள் எல்கானாவை நீங்கள் குறித்து காணும் பொழுது 1 சாமுவேல் புத்தகத்தில் தான் வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கோம். மற்ற இடங்களில் ஒரு 3-4 எல்கானா சொல்லப்பட்டிருக்கோம். அது இந்த எல்கானா கிடையாது. இந்த எல்கானாவை குறித்து காணும் பொழுது இவன் லேவியன், லேவி ஊழியத்தை செய்யணும். ஆனால் லேவி ஊழியத்தை அடுத்த வசனங்களில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிகைக்காக வரான், வருஷந்தோறும் வருவானான். அவன் லேவி ஊழியத்தை செய்ததா எங்கேயுமே வேதத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஆண்டவர், ஏன் ஆண்டவர், அவன் லேவியன் தானே, லேவி ஊழியம் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இப்போ கேட்குறப்ப ஆண்டவர் சொன்னாங்க, இன்னொரு வம்சாவளி பட்டியலை காமிச்சாங்க. 10th ஸ்லைட் போடுங்க பிரதர். இங்கே பாருங்களேன். இங்கே என்னன்னா இந்த லேவி இருக்கார் இல்லைங்களா, லேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பசங்க, கெர்சோன், கோஹோத், மெராரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோஹோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பசங்க, அம்ரான், இத்சார், எப்ரோன், ஊசியல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்ரான் பசங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மோசே, ஆரோன், மிரியாம், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆசாரியர்கள். மற்ற இந்த இத்சார் குடும்பத்தில் வர கோராகு, நெப்பேத், சித்ரி, இந்த கோராகு வம்சத்தில் வருகிறவர் தான் எல்கானா. கோராகு வம்சத்தில் வருகிறது தான் எல்கானா. அப்போ இந்த எல்கானா யார் என்று தியானிக்கல, அவன் ஒரு லேவி கோத்திரத்தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோராகின் வம்சத்தான், லேவி கோத்திரத்தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோராகின் வம்சத்தான். யாருங்க இந்த கோராகு, யார் இந்த கோராகு அப்படின்னு தியானிக்கப்ப என்னாகமம் 11வது அதிகாரம் 1 முதல் 33 வசனங்கள், ஏதாவது ஒரு 3 வசனங்கள் மட்டும் தியானிக்கலாம். என்னாகமம் 16வது அதிகாரம் 1 முதல் 33. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கோராக என்ன பண்றாருன்னா, கோராக வேற யாருமே கிடையாது, இந்த மோசே ஆரோன் இருக்கார்ல, அவரோட சொந்த சித்தப்பா பையன் தான் கோராகு. சொந்த சித்தப்பா பையன் தான் கோராகு. அவர் என்ன பண்றாருன்னா, மோசேக்கு ஆரோனுக்கு எதிராக அவங்க வந்து கலகம் செய்கிறார். ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிட்டு, அவர் சகோதரர்கள் சேர்த்துக்கிட்டு, ஒரு 250 பேரை கூட்டிக்கிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரா, நீங்கள் 1 முதல் 33 வசைகள் யாராவது. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்தரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். ஓகே, இப்போ என்னன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இது என்னன்னா, இப்போ இவர்களெல்லாம் லேவியர்களாக இருக்காங்க. இப்போ வந்து கோராக எல்லாமே லேவியராக இருக்காங்க. அவன் வந்து ஆரோன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசாரியனாக காணப்படுகிறான். இப்போ இவனோட பிரச்சனை என்ன அப்படின்னா, எதனாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் தான் பேசுகிறீங்க, ஆண்டவர் சமூகத்தில் எங்களால் பேச முடியல, நீங்கள் உங்களை நீங்களே உயர்த்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக அங்கே கலகம் செய்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் இதில் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, தேவனுடைய பிள்ளைகளாகியனா இங்கே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது அவங்க மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கலகம் செய்தார்கள் என்று. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னாகமும் இன்னும் சில அதிகாரங்களை காணும் பொழுது அவங்க தேவனுக்கு எதிராக கலகம் செய்தார்களாம். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு
ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா சபையில் மற்ற இடங்களில் ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் எப்படி வந்து கோராகு இவர்களை பார்த்து நீங்கள் உங்களையே வந்து உயர்த்தீர்கள், அது மாதிரி நம்ம தேவனிடத்துல நம்ம தேவனுடைய பிள்ளைகளிடத்துல கேட்கக்கூடாது. இந்த ஒரு பாடம் மிகப்பெரிய பாடம் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, குற்றம் செஞ்சிருந்தாலும் சரி, ஒரு அக்கிரமம் செஞ்சிருந்தாலும் சரி, மூணு விஷயங்கள் என்ன விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் நம்மளுடைய அந்த வந்து காரியங்கள் வந்து ஆண்டவர் நம்மளை வந்து தப்பிக்க விட்டுருவாங்களாம். ஆனால் மீறுதல் பண்ணிட்டோம் அப்படின்னா, மீறுதல் என்னன்னா தேவனுக்கு எதிராக காரியங்களை செய்வதுதான் மீறுதல். அக்கிரமங்கள் என்பது மனுஷனுக்கு எதிராக மனுஷன் விரோதமாக எழும்புவது. மனுஷனுக்கு மனுஷன் விரோதம் எழும்பிட்டா கூட ஆண்டவர் வந்து விட்டுருவாங்க. ஆனால் தேவனுக்கு எதிராக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, தேவனுடைய செயல்களுக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு காரியங்கள் செய்தோம் அப்படின்னா அந்த பலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதுவும் பழைய ஏற்பாட்டு நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 33வது வசனத்தை தியானிக்கிறப்ப 33வது வசனங்கள் படிக்கலாம் ப்ளீஸ். அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 சகோதரர்களும் அந்த கோராகும் வந்து பார்த்தீங்கன்னா பூமி பிளந்ததாங்க. சபைக்கு முன்பாகவே அவங்க பாதாளத்தில் விழுந்து போனார்களாம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய காரியங்களிட, தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற இந்த செயலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா வந்து பார்த்தீங்கன்னா. சரிங்க, இப்போ வந்து நம்ம வந்து கோராகு பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கோராகு வம்சத்தில் வருகிற இந்த எல்கானா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து அவன் இன்னும் லேவிய ஊழியத்தை செய்யலை அப்படின்னு தியானிக்கிறப்ப ஒரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த 250 பேர் கூட சேர்ந்தாங்க இல்லைங்களா, அந்த 250 பேரும் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீ வந்து அவர்களை வந்து அழித்து போட்டதான். அடுத்த வசனங்களை தியானிக்கிறப்ப தெரியும். 250 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா தீ அழித்து போட்டதான். அது மட்டும் கிடையாது, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நீங்கள் எங்கள் வனாந்தரத்தில் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இந்த மாதிரி சாகடிக்கவா நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவர்களுக்கு முன்பாக ஒரு வாதையை வந்து ஆண்டவரை வந்து எலும்பு பண்ணினாங்களாம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 14,700 பேர் இந்த கோராகு கலகத்தினால, கோராகு அவருடைய சகோதரர்கள் 3 பேர், அது மட்டும் இல்லாமல் ஒரு 250 பேர், அந்த தூப வர்க்கத்தை யாரெல்லாம் தூபங்களை எடுத்தாங்களோ அவங்க ஒரு 250 பேர், யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ அதில் 14,700 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மரித்து போனார்களாம் வாதை வந்து பார்த்தீங்கன்னா. அப்போது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒரு கூட்டம் கூடி இந்த மாதிரி இவர்களால் அந்த கோராகு குடும்பத்தினால இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க, அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற சுதந்திரத்தில் பங்கும் கொடுக்கக்கூடாது, அவங்களோட வேலையில் நீங்கள் வந்து எந்த காரியங்களும் அவங்களை ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காரியம் நடந்திருக்கு. இது எங்கே நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னாகமம் 27வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். என்னாகமம் 27வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமார்த்திகளாகிய மக்லால், நோவாள், ஓக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலேயாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார், அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. பாருங்களேன், ஒரே நிமிஷம். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் அல்ல, தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அடுத்தது படிங்க. அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். அப்பனா என்ன நடந்திருக்குன்னா, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டிலே பசங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு பசங்களை கம்பேர் பண்ணி சொல்லுவோம், உங்கள் பசங்க மாதிரி என் பையன் தப்பு பண்ணல, அந்த தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு கொடுத்த தண்டனை மாதிரிலாம் என் பையனுக்கு கொடுக்கக்கூடாது, அவன் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டான், என் பையன் அந்த மாதிரியா பாவம் பண்ணான். அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 சகோதரிகளும் சொல்கிறாங்க, எங்களுடைய தகப்பனா தன்னுடைய பாவத்தினால, சொந்த பாவத்தினால அந்த வனாந்தரத்தில் மரித்து போனார். கோராகு போல கிடையாது, கோராகு வந்து தேவனுக்கு எதிராக பாவம் செய்ததுனால அவன் மரித்து போனான். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த காணியாட்சியும் கிடையாது, எந்த சுதந்திரம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கீங்க.
அதனால அதே மாதிரி எனக்கும் வந்து எங்களுக்கும் வந்து அந்த சுதந்திரம்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் தன்னுடைய சொந்த பாவத்தினால மரித்து போனாரு. ஏன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதுக்கு முன்னதாகவே இந்த கோராகு சம்பவம் கலகத்தினால இவருடைய சந்ததிகளுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. இந்த பட்டணங்களில் கூட சுதந்திரம் கிடையாது. இந்த வேலைகளில் கூட லேவிய ஊழியங்கள் கிடையாது என்று அவர்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டார்களாம். வேத வல்லுநர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இதை தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த சூழ்நிலைகளில் அவன் காணப்பட்டதுனால தான் எல்கானா வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா லேவிய ஊழியம் செய்ததாக எங்கேயுமே சொல்லப்படல. இந்த காரியங்களெல்லாம் தெரியப்படுத்தணும், இந்த காரியங்கள்லாம் உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 4 தலைமுறைகளை குறித்து தேவன் வந்து அங்கே சொல்லியிருக்காங்களாம். எப்பா பொறுத்து நிதானமாக தியானி. இப்படி தியானிக்கிறப்ப நீ அந்த பழைய புத்தகங்கள்லேருந்து நீ அநேக காரியங்களை நீ வந்து தேடுவ. அப்படி தேடும் பொழுது அநேக ரகசியங்களை நீ வந்து கண்டடைவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோராகிலிருந்து எல்கானா வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா 16 தலைமுறைகள் நம்ம பார்த்தோம். கோராகிலிருந்து எல்கானா வரையிலும் பார்த்தீங்கன்னா 16 தலைமுறைகள். எத்தனை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்ராக்சிமேட்டாக ஒரு இயர்ஸ் சொல்லுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மோசே இருக்கிறாரு, மோசேக்கு அப்புறம் வந்து யோசுவா வர்றாரு, யோசுவாவுக்கு அப்புறம் நியாயாதிபதிகள் வராங்க. நியாயாதிபதிகள் பார்த்தீங்கன்னா ஓத்தினியிலிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 வரையிலும் இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் அந்த காலமே வந்து பார்த்தீங்கன்னா 430 வருடத்துலேருந்து 450 வருடங்கள் சொல்கிறாங்க. மொத்தம் மோசேலேருந்து யோசுவா வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 600 வருடங்கள் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. இந்த 600 வருடங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு இந்த ஊழியங்களுமே கொடுக்கப்படாமல் எப்படியாப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் காணப்பட்டிருப்பார்கள். அந்த ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிற ஒரு மனுஷன் தான், அவன் பேர் தான் எல்கானா. அந்த எல்கானாவை குறித்து நீ தெரிஞ்சுக்கோ. அந்த எல்கானா வம்சத்தில் ஒருத்தன் பிறக்க போகிறான். அவன் மூலியமாக தேவன் என்ன காரியங்கள்லாம் செய்ய போகிறாங்க. நம்ம எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம எந்த சூழ்நிலையில் எந்த பாதாளத்தில் தள்ளி போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம மனுஷனுடைய முகத்தை பார்க்கவே கூடாது. தேவன் அதுதான் சொல்கிறாங்க. நீ எந்த சூழ்நிலையிலேருந்து வந்திருந்தாலும் பிரச்சனை கிடையாது. யார் உன்னை ஒதுக்கியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. அதே சூழ்நிலையில் தான் இந்த எல்கானா காணப்பட்டான். ஒரு 16 தலைமுறை 600 வருடங்கள் எந்த ஒரு காரியமும் அவனுக்கு கிடைக்காம தேவனை மட்டும் ஒரு விசுவாசத்தோட அவன் தொழுது கொள்ள அவன் குடும்பத்தோடு வருவான். வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய மனைவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னாள். அன்னாள் அவங்களுக்கு திருமணமாகி 22 வருடங்கள் ஆகுது. 22 வருடங்களாக குழந்தை இல்லை. அவன் பெனினால் அதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 10 குழந்தைகள் இருக்கிறாங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குறப்ப அந்த கதைகள் எல்லாமே இருக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனத்தில், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சர்வ சேனைகள் அப்படின்னா என்னன்னா வானத்துக்குரிய சேனைகள், பூமிக்குரிய சேனைகள். இந்த வானத்துக்குரிய சேனைகள் என்னன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வானத்துக்குரிய சேனைகள். பூமிக்குரிய சேனைகள் பார்த்தா மனுஷன், மனுஷி, பறவைகள், விலங்கினங்கள், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய சேனைகள். ஆண்டவர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. வானத்துக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றல் கிடையாது, பூமிக்குரிய சேனைகளுக்கு பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க. வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அண்ணாள் செபிக்கிறாங்க, கர்த்தாவே நீங்கள் பழுகி பெருகக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் சேனைகளின் கர்த்தராமே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்போ எனக்கு வந்து ஒரு குழந்தைய நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. எப்படிங்க? அந்த வார்த்தையை அவங்க பிடிச்சிக்கிட்டு ஜெபிக்கிறப்ப கர்ப்பத்தை அடைத்த கர்த்தரே அவங்க கர்ப்பத்தை திறந்தாராம். அவங்க ஒரு பெரிய பொருத்தனை ஒன்று பண்ணுறாங்க. என்ன பொருத்தனைனா, கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் வந்து அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் பிள்ளையை கொடுத்தா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்களாம். இவங்க 16 தலைமுறை 600 வருஷம் இவங்க ஊழியத்துக்கே அவங்க உள்ளே என்ட்ரு பண்ணல. ஆனால் இவங்க என்ன ப்ரேயர் பண்ணுறாங்க, பொருத்தனை பண்ணுறாங்க, நீங்கள் எனக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன்.
பெரிய விசுவாசம் இல்லை? அதே மாதிரி ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார், சாமுவேல்னு பேர் வச்சாங்க. 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 23வது வசனம் படிங்க யாராவது. நீ என் இடத்தில் இரு, பயப்பட வேண்டாம், என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் இல்ல இல்ல 1 சாமுவேல் 22 23. ஓகே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம், என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான், நீ என் ஆதரவிலே இரு என்றான். இல்லை, நான் வசனம் மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீ இஷ்டப்பட்டபடி செய்து அவனை பால் மறக்க பண்ணும் மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணும் மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். போதுங்க. இப்போ என்னன்னா, இவ வந்து சொல்றா, நான் இந்த மாதிரி வந்து பிள்ளையை வந்து சாமுவேலை வந்து நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், நான் வந்து ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்க போறேன்னு சொன்னோன்னே அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, அடுத்த செகண்டில் நீ வந்து சரி நீ விடு, ஆண்டவர்கிட்ட விடு அப்படிங்கிறாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு அடி விசுவாசத்தில் எடுத்து வச்ச அடுத்த செகண்டு ஒரு கணவனும் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் அவருக்கு துணையாக நிற்கிறான். விசுவாச குடும்பங்கிறது இதுதாங்க. மனைவி வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசமாக இருக்கிறப்ப, கணவன் வந்து விசுவாசமாக இருக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக ஆண்டவர் காரியங்களை செய்கிறதுக்கு அவங்க வந்து முன்னுதாரணமாக அவங்க வந்து காணப்பட்டாங்களாம். நீங்கள் வந்து பொருத்தனை பண்ணிட்டாங்க, ஆனால் பொருத்தனையை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகாரம் வந்து ஆண்டவர் வந்து ஆண்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதை ஒரு வசனத்தை படித்து நம்ம முடிச்சிடலாம். பொருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா என்னாகும் 30வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். இங்கே பாருங்களேன். இப்போ என்னன்னா, அந்த பொருத்தனை பண்ணி இருக்கிறப்ப கணவனுக்கு தெரியாமல் பொருத்தனை பண்ணிட்டா, கணவனுக்கு தெரியாமல் பொருத்தனை பண்ணிட்டா, இல்லை நீ வந்து ஆண்டவருக்கு அந்த பொருத்தனையை நீங்கள் வந்து கொடுக்க வேணான்னு சொல்லிட்டா, அந்த பொருத்தனையை அவங்க வந்து ஆண்டவர் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களாம், இவங்களையும் மன்னிச்சிருவாங்களாம். ஆனால் எதுவுமே பண்ணல பாருங்களேன் எல்கானா. என்ன பண்ணுறாரு, மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொருத்தனை பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசமாக ஒப்பு கொடுத்தானா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஒரு லேவியன். இப்போ ஒரே ஒரு கேள்வியோடு நான் முடிக்கிறேன். யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களாம் யாக்கோபுடைய பிள்ளைகள். நாம் யாருடைய பிள்ளைகள்? நாம் எல்லாருமே வந்து தேவனுடைய பிள்ளைகள், கரெக்டா இல்லைங்களா? யாக்கோபுக்கு அங்கே 12 கோத்திரங்கள் கொடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதம், இந்த கானான் தேசம் எல்லாம் கொடுத்தாங்க. நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நமக்கு வந்து பரலோகம் என்கிற கானான் கொடுத்துருக்காங்க. லேவியர்களே பிரிச்சிருந்தாங்க, ஆசாரியர்களாக பிரிச்சிருந்தாங்க. எல்லாருமே ஆசாரியர்கள் கிடையாது, ஆரோன் குடும்பத்தார் மட்டும்தான் ஆசாரியர்கள். ஆனால் நாம ராஜரீக ஆசாரிய கூட்டம். யாருங்க? ராஜரீக ஆசாரிய கூட்டம். இந்த ஆசாரியன் நம்மள்கிட்ட மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செல்ல முடியும். எப்படிங்க? ஆசாரியர்கள் மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செல்ல முடியும். ஆனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜரீக ஆசாரியர்கள்னு கொடுத்துருக்காங்க. தேவனாகிய கர்த்தரே மகா பிரதான ஆசாரியராக இருக்காரு. அப்பேற்பட்ட ஆசாரியர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நம்ம என்ன பண்ணணும்? அந்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் படித்து முடித்து விடலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய கரெக்டு தான். 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். பாருங்கண்ணே, நாம வந்து அவருக்கு சொந்தமான ஒரு ஜனமா இருக்கிறோம், ஒரு ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம், ஒரு பரிசுத்த ஜாதியா இருக்கோம். ஆண்டவர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று நம்மளை சொல்றாங்க. நம்மளுடைய வேலை, மிகப்பெரிய வேலை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து தேவனை அறிவிக்கக்கூடிய வேலை. தேவனை நாம் அறிவிப்பவர்களாக மாற்றுவோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உயர்த்தப்படுவதாக. ஆமென்.
ஹல்லேலூயா. கர்த்தரை பரிசு நாமத்து மகிமையுண்டாகட்டும். அடிமையான சவன் ஜோசுவாக்கா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கொடுத்த தாளந்துகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நாளில் கூட நம்ம தியானித்த பிரகாரமா 1 பேதுரு 2:9 பார்க்கும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாளில் கூட அப்படியாக எல்கானாவுடைய வம்சத்தில் வந்து அப்படியே சாமுவேலை வந்துட்டு ஆண்டவர் தம்முடைய ஆசாரிய ஊழியத்துக்கு சொல்லி தெரிந்து கொண்டார். 600 வருடங்கள் ஆசாரிய ஊழியம் செய்யாமல் இருந்த போதிலும் கூட மறுபடியுமாய் அந்த கோராகனுடைய அந்த சந்ததியில் அந்த சாமுவேலை நிமித்தமாய் அந்த ஆசாரிய ஊழியத்தை கொடுத்தான்னு சொல்லி பாருங்க. அதை விட பெரிய ஒரு சிலாக்கியம்னா நம்ம ஆண்டவராய் கர்த்தர் நம்மை வந்துட்டு அந்த ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படினால நாளில் கூட கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் எல்லாருமே நம்ம ஒரு சபையில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஆண்டவருக்கு என்று சொல்லி ஊழியம் செய்வதற்கு அவருக்கு என்று சொல்லி உங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் கூட தேவ சமூகத்தில் வந்திருக்க யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களை எழும்பி நின்று ஜெபித்து நாம் இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பரிசுத்த பிதாவே நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு எங்களை வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஆண்டவரே, அப்பா எங்களை ஆண்டவரே நீங்கள் வந்துட்டு ஆசாரியர்களும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாக நீங்கள் தெரிந்து கொண்டீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டு இந்த நாளில் கூட அப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொண்ட உமக்கு ஊழியம் செய்த ஆராதனை செய்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டே ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்துங்க பேர் பேராய் குடும்பமாக கற்று ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டே இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லும் ஆண்டே தேவ சமூகத்திலிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் பெற்றுக்கொண்டு ஆண்டே அப்போ மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க. குடும்பத்தில் ஆண்டே அப்போ எப்பொழுதும் ஆண்டே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானம் தங்கும்படிக்க ஜெபிக்கிறோம். அதே போல வேலை ஸ்தலத்துல எல்லாம் கூட கர்த்தரை கிருபை இருக்கட்டும். வேலை செய்ய வேண்டிய நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டே அப்போ அந்த நாளில் கூட ஆண்டே பலவீனத்து மத்தியில் சுகனத்து மத்தியில் வந்திருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டே நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் போகிற இடங்கள் எல்லாம் ஆண்டே கர்த்தரை பாதுகாப்பு கரம் இருக்கட்டும். எல்லா ஆபத்து நாச மோசங்களுக்கும் பிள்ளைகளை வேலைக்கு பாதுகாத்துக் கொள்ள முடிக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அப்போ உங்களுடைய வருகை மட்டும் நாங்கள் உமக்கு என்று சொல்லி சாட்சியாக நிற்கும்படிக்க வேண்டிய எல்லா கிருபைகளை கர்த்தர் கொடுக்க முடிக்க ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டே இந்த நாளில் கூட நாங்கள் தியானித்த பிராண்டே அப்போ எங்கள் ஒவ்வொரு அந்த காலத்தில் இருந்த எங்கள் ஆண்டவரே அப்போ உம்முடைய நம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அப்போ எங்களை எல்லா ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் தெரிந்து கொண்டு எல்லாருக்கும் உங்களுடைய சொந்த பிள்ளையாய் உங்களுடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டு எங்களை எல்லாம் மீட்டெடுத்து உங்களுடைய சொந்த பிள்ளையாய் எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமக்கு என்று சொல்லி சாட்சியாக நிற்கும்படி வேண்டிய எல்லா கிருபைகளை கற்றுக் கொடுங்க. தொடர்ந்து சபை ஊழியர்கள் எல்லாரும் கத்தர் பொறுப்படுத்திக் ஜெபிக்கிறோம். ஊழியர்களை முன்னில் சேர பிள்ளைகளுக்கெல்லாம் வேண்டிய எல்லா கிருபைகளை கத்தர் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். அப்பா நாளில் மீண்டும் ஒரு விசை அந்த யாவரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். தேவக்கரம் கூட இருக்கட்டும். தேவக்கரம் கிருபை தேவ தயவு பிள்ளைகளோடு இருக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் வைத்த எல்லா விண்ணப்பங்களுக்கும் நிறைவான பதிலை கொடுத்து கர்த்தர் இடத்துல இருந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சிநேகம் பாதுகாவல் வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. God bless you.